உங்களுக்கே ஒரு ஆட்டத்தை கொடுத்த சம்பவம் என்ன திரு செல்வம்? எனக்கு ஒரு ரோட்ல நடந்த விஷயம் இது. நான் கொஞ்சம் ஜோஹர்ல இருக்கிறப்ப, ஜோஹர்ல இருந்து என்னோட வீட்டுக்கு போற பாதை வந்து அந்த ஒரு பாதை தான் மெயினா ஒரு பாதை. அந்த பாதையில வந்து ஒரு மாங்காய் மரம் இருக்கும். அந்த மாங்காய் மரத்துக்கிட்ட போனாக்கா அமானுஷெல்லாம் இருக்கு. எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்காங்க நிறைய வாட்டி. அப்ப அது வந்து நான் அனுபவிச்சதில்லை, அது வந்து நான் நம்பினதும் இல்லை. அது வந்து சரி நம்ம பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டேன். இப்ப எங்க அப்பாவும் 2-3 வாட்டி சொல்லியிருக்காரு, அந்த இடத்துக்கு வந்தா நீ கவனமா வா, ஏன்னா அது வந்து ஒரு காற்று சட்டெல்லாம் இருக்கும், இந்த பேயெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினதில்லை. அப்ப நான் வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலை விட்டு வீட்டுக்கு அந்த பாதையில தான் போய் ஆகணும். சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு அந்த பாதையில தான் போய் ஆகணும். அப்ப வேலை முடிஞ்சு வர்றப்ப ராத்திரி மணி 11, 12 அந்த 1 மணிக்கு ராத்திரி தான் போவேன் வீட்டுக்கு. அப்ப அந்த பாதையில வந்து ஒரு ஒரு 3-4 மாதமா போயிட்டு தான் இருப்பேன். நான் எனக்கு அந்த ஃபீலிங் பண்ணதில்லை. ஆனா ஒரு நாள் வந்து போயிட்டு இருக்கிறப்ப மோட்டர்ல திடீர்னு வந்து என்னால் யாராவது ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்து. ஆனா அந்த ரோடு அப்பதான் கிராஸ் பண்ண போறேன், இன்னும் கிராஸ் பண்ணல, அந்த இடத்துக்கிட்ட இன்னும் தாண்ட போவேன். அப்ப என்னோட மோட்டர் பாரமா இருக்கு, மனசுல பயம் எடுத்துக்கிச்சு, என்னடா இந்த மாதிரி பாரமா இருக்க மோட்டர். அப்ப இல்ல அம்மாலாம் சொல்லிருக்காங்க, அந்த இடத்துக்கு வந்தாக்கா நீ வந்து திரும்பி பார்க்காத, நேரா வந்துடு அப்படின்னு. அப்ப நானும் திரும்பி பார்க்கல, மோட்டர் என்ன பாரம். அப்ப நான் பேசாம வந்துட்டே இருந்தேன். நீங்க உங்க கண்ணாடிலயே பார்க்கலையா? சைடு மிரர்ல பார்க்கல? சைடு மிரர்ல என்னோட மோட்டர் சைடு மிரர் எல்லாம் கட்டி வச்சிருப்பேன். ஓ நோ. அப்ப அதனால நான் பார்க்கல, நான் திரும்பி பார்க்கல, அதை இது பண்ணல. அப்ப கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் தூரம் போன விட அது ஆட்டோமேட்டிக்காவே திரும்பி அந்த மோட்டர் இதாயிருச்சு, இந்த வெயிட் இல்லாம ஆயிடுச்சு, நார்மல் ஆயிருச்சு. அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனேன்னா அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரிமா. அம்மா சொன்னாங்க மோட்டர்ல இது மாதிரி வர்றப்ப இது வச்சுக்கோ, ஆணிங்க ஏதாவது வச்சுக்கோ, இல்ல ஏதாவது இது பண்ணி வச்சுக்கோ அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நான் அதை இது பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு அப்டோ 1 வீக் கழிச்சு திரும்பி வந்துகிட்டே தான் திரும்பி மோட்டர் பாரமாயிருச்சு. ஒரு செகண்ட் பிரைஸ் வந்தா திரும்பி காணா போயிடும், அந்த வெயிட்டுக்கு காணா போயிடும். ஆணி வச்சிருந்தீங்கன்னா அந்த டைம்ல அம்மா சொன்ன மாதிரி நான் ஆணி மோட்டர்ல வச்சு, ஆணி மோட்டர்ல தான் இருந்துச்சு. அப்ப திரும்பி நானும் இது பண்ணிக்கல. அப்புறம் 2வது வாட்டி அந்த மாதிரி இது பண்ணோன்னா எனக்கு காய்ச்சல் வந்துருக்கு. அம்மா சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம், கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டிக்கோ கையில அப்படின்னாங்க. சரி கூட்டு போய் கயிறுலாம் கட்டிட்டு வந்தாங்க. கட்டிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு திரும்பி அப்படிதான் அது ரோட்ல போடுறப்பதான் அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். மாங்காய் மரம் ஒண்ணு இருக்கும், அந்த மாங்காய் மரம் கரெக்டா கிட்ட வந்தோம்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அந்த ஒரு வாழை மரத்தோப்பு இருக்கும், அது வரைக்கும். மரத்துக்கு மரம் போறதுக்கு உங்க பைக் வந்து தும்பாங் தேவைப்பட்டு இருக்கு உங்களுக்கு. இதுதான் அப்ப டெய்லி அது மாதிரி தான் ஒரு 2-3 மாதம் அப்படிதான் ஒரு. அப்ப போயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் எனக்கு அப்ப கோயில்ல போய் கயிறுலாம் கட்டிட்டு வந்தேன்னா அப்ப கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எனக்கு சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு வர்றப்ப, வேலை முடிஞ்சு வர்றப்ப மோட்டர்ல கயிறு மாற்றி அண்டு போச்சு கையில. அஞ்சு பொண்ணுங்க விட மோட்டர்ல வந்துகிட்டு இருந்தேன். திரும்பி அதே மாதிரி தான். ஆனா இந்த தடவை வந்து கொஞ்சம் ரொம்ப பயமுறுத்தி. என்னன்னா நான் மோட்டர்ல வந்துட்டே இருக்கிறப்ப மோட்டர்ல ஏறிடுச்சு, அந்த இது வந்து மோட்டர் வெயிட் ஆகிருச்சு, மோட்டர் இதா இருந்துச்சு, என்னோட மோட்டர் வெயிட். ஆனா கொஞ்சம் தூரம் போறப்ப அவங்க எப்போது வந்து அந்த தும்பாங்க பண்ணி இறங்குவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போனா என் மோட்டர் ஆட்டி விட்டுட்டாங்க. மோட்டர் ஆட்டி விட்டுட்டாங்க அப்படியே. அப்புறம் நான் வந்து ரோட்ல விழுந்துட்டேன். ரோட்ல விழுந்தானா மோட்டர் விழுந்துட்டு எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனா என்ன செஞ்சேன், என்னோட மோட்டர்ல பேக்கை மட்டும் எடுத்துட்டு அங்கேயிருந்து என் வீடு வந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் என் வீடு. அப்ப அது வரைக்கும் நடந்து வீட்டுக்கு போயிட்டேன். ஏன் பைக் ஸ்டார்ட் பண்ண முடியல? அதுக்கப்புறம் அது மோட்டர் என்னால எடுக்க முடியல, அது என்னன்னு தெரியல, மோட்டர் தூக்க முடியல. மோட்டர் வந்து கீழே விழுந்தா மோட்டர் தூக்க முடியல என்னால. அப்ப மோட்டர் தூக்க முடியல. அப்ப நானுங்க மோட்டர் அங்கே, ஏன்னா அப்ப வந்து போன் வசதி எல்லாம் இல்ல, யாருக்கும் போன் அடிச்சு கூப்பிடவும் முடியாது. ஏன்னா இது வந்து நடந்து 22 வருஷம் முன்னுக்கு அங்கே நடந்து போயிட்டேன். வீட்டுக்கு போனப்ப நான் எப்போதும் முன்னுக்கு தான் வீட்டுக்கு போவேன் மோட்டர்ல. ஆனா அந்த அன்னைக்கு வந்து நான் வீட்டுக்கு பின்னால போய் அப்படின்னா எங்க அம்மாவும் பயந்துட்டாங்க வீட்டுல. அப்புறம் பார்த்தா அம்மாட்ட சொன்ன மாதிரி ஆச்சுன்னா வர்றப்ப மோட்டர்ல இது மாதிரி இது ஆட்டி விட்டுச்சு, கயிறு வேற அனுப்பிடுச்சு மோட்டர்ல. இது மாதிரி அம்மா சொன்னாங்க சரி பரவாயில்ல, மோட்டர் எடுக்க வேண்டாம், நாளைக்கு காலையில போய் பாத்துக்கலாம், காலையில போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மறுநாள் காலையில என்ன செஞ்சா, அன்னைக்கு நான் வேலைக்கு போல, ஏன்னா கையில வேற கொஞ்சம் காயப்பட்டுருந்துச்சு. அப்புறம் வேலைக்கு போனேன். அப்புறம் மறுநாள் காலையில போய் மோட்டர் பார்த்தா மோட்டர் வந்து டோட்டலாவே மோட்டர் பாய்க்க முடியாது. டோட்டல் லாஸ் ஆச்சா? ஏன்? மோட்டர் ஹேண்டெல்லாம் உடஞ்சிருச்சு, மோட்டர் அதையே பாய்க்க முடியாது. ஆனா நீங்க எதையும் போய் மோதலையா சார்? அதான் நான் எதையும் மோதல, சும்மா அவங்க மோட்டர் ஆட்டி விட்டாங்கன்னா அப்படியே உளுந்துதான், ரோட்டோரமா உளுந்துதான். மறுநாள் காலையில போய் பாக்குறப்ப
அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் மோட்டர் எடுத்து வந்து வச்சுட்டு அப்ப அம்மா சொல்லிட்டாங்க, நீ இந்த வேலை மாறிடு, உனக்கு நைட்டு நீ போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், இந்த ரோடு கொஞ்சம் ஆபத்தான ரோடு அப்படின்னு. ஏன்னா அந்த ரோட்ல வந்து எதுக்குங்க அப்பாவும் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு அதே இடத்துல. அப்பாவும் எதுக்குங்க அவரு வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆனாலும் சொன்னாரு, இந்த இடத்துல வந்தா நீ கவனமா வா, இந்த இடத்துல வந்து காட்சி சேட்டை இருக்கு அப்படின்னு. அது இது பண்ணிக்கலாம். அப்ப அது அனுபவிச்சப்பனாதான் அது உண்மையா இருக்குமான்னு தெரியல, நான் ஃபீல் பண்ணேன். பாக்கல ஆனா நீங்க நான் எதுவும் பார்க்கல. ஆனா மோட்டர் நல்லா தெரியும் நமக்கு வந்து ஒரு, அதுவும் ஒரு ஆள் ஏறி உட்காந்தா வெயிட் வேற, அவங்க ஏறி உட்காந்தாங்கன்னா 2 ஆள் வெயிட் மாரி இருக்கும். பின்னால அப்படியே ஒரு பெரிய ஆளு, ஒரு ஜெயின் ஆளு ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும், மோட்டர் அப்படியே ஒரு மின்னுக்கு அப்படியே வெயிட்டா இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் வரும், மோட்டர் அப்படியே வெயிட் ஆயிரும், அந்த மாதிரி உட்காந்துருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 வாட்டி நடந்திருக்கு? 4 வாட்டி நடந்திருக்கு. 4வது வாட்டி தான் ஒரு இடம் தூக்கி விட்டுருச்சு. 4வது வாட்டி தான் அவங்க வந்து கையில கயிறு கட்டி இருந்தாங்க, அது அந்து விழுந்துருச்சு. அந்து விழுந்தோடனே வீட்டுல வந்து அம்மா அப்பா சொன்னது என்னன்னா, அந்த மாங்காய் மரம், அந்த மாங்காய் மரத்துல தான் வந்து அது உட்காந்துருக்கு அப்படின்னாங்க. ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ் அந்த மாங்காய் மரத்தை வெட்டி எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மர்மமா அப்படி என்னதான் நடந்துச்சு? திரு ஹரி வணக்கம். வணக்கம் கீதா. ஓகே, நான் ஒய்ஃப் வந்து போன மாதம் செப்டம்பர் வந்து பிணைங்கி போகிற ஒரு பிளானிங் வச்சுருந்தோம். ஸோ நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், பிணைங்கி ஐலண்டுக்கு போயிட்டு ஒரு வெக்கேஷன் போயிட்டு துங்கப்பட்டாணி கிடாக்கு வராகி அம்மன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு ஒரு பிளானிங் வச்சுருந்தோம் மராநாடு. ஸோ அப்போ நாங்கள் பிணைங்கி முடிச்சுட்டு மராநாடு வந்து நாங்கள் வராகி அம்மன் கோயிலுக்கு போய் தேர்றதுக்கு எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல எங்களால். ஒரு உழுவான இடம் அது, எப்படின்னாக்கா ஒரு கம்பவுண்ட் ஏரியா அது. ஸோ ராத்திரி மணி 10 ஆச்சு, எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு அங்கே உள்ள தெரிஞ்சவங்கிட்ட கேட்டோம். அவங்களுக்கே தெரியல எங்கே இருக்குன்னு சொன்னாங்க அந்த கோயில். ஸோ அப்போ சொன்னாங்க இங்கே ஹோட்டலு கேட்டேன், எங்கே கிட்டத்தில் ஹோட்டல் இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த கடவசியில் ஒரு ஹோட்டல் இருக்கு, நீங்கள் தங்கிட்டு போங்க, ஏன்னா இந்த டைம் நீங்கள் தேட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் ஒய்ஃபோட கேட்டேன், சரி இங்கே தங்கி நாளைக்கு காலைல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவரிசையிலே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு சார். ஸோ அந்த ஹோட்டலில் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வந்துட்டு எப்படின்னாக்கா கது சாதி இருக்கும். அது எப்படின்னாக்கா அது பின் நம்பர் தட்டினா தான் அந்த கது திறக்கும். ஸோ அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த ஃபோன் நம்பர் வந்து கால் பண்ணி கேட்டோம், எப்படி நாங்கள் ஹோட்டல் எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பின் நம்பர் ஃபோன் நாங்கள் அனுப்புவோம், அப்போ நீங்கள் அந்த பின் நம்பர் தட்டி தான் நீங்கள் மேலே ஏற முடியும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டல் நம்பர்லாம் அனுப்பி விட்டாங்க, அந்த பின் நம்பர் அந்த கதில் போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நாங்களும் மேலே ஏறிட்டு ஏறின கையில் எங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த மேல ஒரு மாதிரி சிலுக்குங்க தெரியுங்க, அந்த ஒரு மர்மமா இருக்கிற மாதிரி. அங்க உள்ளுக்கு வந்து கவுண்டர்ல யாருமே இல்ல, நாங்க 2 பேரும் தான் போறோம். அந்த படியில ஏறி போறப்ப எங்க அந்த ஃபீல் ஆயிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் சேர்ந்து ரூம்ல போயிட்டு அந்த பின் நம்பர்லாம் தட்டிட்டு ரூம் உள்ளுக்கு கதவு திறக்கிறோம், ஒரே சூடு, அந்த ரூம் உள்ளுக்கு சரியான சூடு. அப்புறம் ஒய்ஃப் வந்து என் மூஞ்ச பார்த்தா, நான் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டோம். சரி சொன்னா பயந்துருவாங்க சொல்லிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அப்போ ஒய்ஃப் என்னாச்சுன்னா வாஷ்ரூம் போனாங்க. போயிட்டு குளிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க பாத்ரூம்ல வந்துட்டு இந்த கண்ணாடி வந்து அப்படியே கொண்டாந்து ப்ளோ ஆயிடுச்சான். ப்ளோ ஆன பிற்பாடு நான் வந்து வெளியே உட்காந்துருந்தேன். சுடு தண்ணினாலயோ சார்? சூடா இருந்த அந்த இல்லையா, அவங்க சுடு தண்ணி கூட குடிக்கலீங்களா? அவங்க சூடு தண்ணி கூட குடிக்கல அவங்க. ஸோ ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லிட்டு நார்மல் வாட்டர் தான் குடிச்சாங்க. சரி, ப்ளர் ஆச்சு. ஓகே, அப்புறம் அந்த கண்ணாடி வந்து ப்ளோ ஆயிடுச்சு. அவங்க பாத்ரூம்லயே பயந்துட்டாங்க, அவங்க என்கிட்ட சொல்லல. அப்ப நான் என்ன செஞ்சேன், வெளியே உட்காந்துட்டு போனை தட்டிக்கிட்டே இருந்தேன் பாருங்க. நானு அந்த ரூம்ல எனக்கு பின்னாடி வந்து இன்னொரு பெட் இருக்கு, சிங்கிள் பெட் ஒன்று இருக்கு, டபுள் பெட் ஒன்று இருக்கு. அந்த சிங்கிள் பெட்ல இருந்து யாரும் ஏஞ்சாங்க, பின்னாடி இருந்து யாரும் ஏஞ்சாங்க பாருங்க. எழுந்துச்சுட்டானே எனக்கு வந்து முன்னுக்கு வந்து அந்த டைனிங் டேபிள் கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணால் அப்படியே லைஃபா தெரிஞ்ச ஏஞ்சி நடக்கிறது. அப்ப ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கல, சரி சொன்னா பயந்துருவாங்க. கண்ணாடியில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கிளியரா யாரோ ஒரு மனசால் மாதிரி தெரிஞ்சா இப்படி ஒரு கருப்பு உருவம்
ஒரு கருப்பு உருவம் அப்படியே ஏஞ்சிது அப்படியே நான் பார்த்தேன். ஏஞ்சி நடந்து போனாங்க, நான் அதை தான் பார்த்தேன். அதோட மறைஞ்சிட்டாங்க. நான் திரும்பி பார்க்கல. அப்புறம் ஒய்ஃப் பாத்ரூம் வெளியே வந்த பிற்பாடு நான் குளிக்க போனேன்னா ஒய்ஃபும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி. அதே பெட்ல இருந்து ஏஞ்சி போற மாதிரி. அதே பெட்ல இருந்து ஏஞ்சி போற மாதிரி. அப்புறம் என் ஒய்ஃபும் சொல்லல என்கிட்ட, இந்த மாதிரி சொன்னாதான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லல. அவங்க மாத்தி மாத்தி சொல்லாம இருந்துட்டீங்க. ஆமா, 2 பேரும் மாத்தி சொல்லாம இருந்துட்டேன். அவங்ககிட்ட சொன்னா பயந்துருவாங்க சொல்லிட்டு நான் பேசாம இருந்துட்டேன். அவங்க எங்களை சொன்னா நான் நம்ப மாட்டேன் சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாங்க. அப்புறம் சரிட்டு ஏக்கௌண்ட் தட்டி விட்டு படுத்து தூங்கணும் கீதாங்க. கொஞ்ச நேரம் தூங்கினா மணி ஒரு 12 கிட்ட ஆச்சு, 12-1 கிட்ட ஆச்சு. அந்த கதவு திறக்கிற சத்தம், சாவி அடிக்கிற சத்தம், கதவு வந்து தட்டுற சத்தம், இது வந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்துச்சு. நான் டக்குன்னு முடிச்சுட்டு ஒய்ஃபு தூங்குவா, ஏன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நான் கேட்டேன், ஏன் தூங்கலையான்னு கேட்டேன். இல்ல எனக்கு தூங்க முடியல, இன்னமும் ஒரு மாரியா இருக்கு எனக்கு அப்படின்னாங்க. அப்ப சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல பேசாம படு அப்படின்ட்டு அப்போ சாமியோட நாமத்தை சொல்லிக்கிட்டே அப்படியே படுத்துட்டோம். அப்பயே அந்த சத்தம், அந்த கரு துறக்கிற சத்தம், அந்த கரு குத்துற சத்தம் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. திரு ஹரி, அப்படி லைன்ல இருங்க சார். அந்த ரூம்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னதான் நடந்திருக்கு, ஏன் இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு நடந்தது, அந்த ஆத்மாக்கும் அந்த ரூமுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம் சார். மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். திரு ஹரி போன மாதம் அவருக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவரும் அவருடைய மனைவியும் ஒரு ஹோட்டல் ரூமில் செக்இன் பண்ண பிறகு ஒரு மாதிரி ஈரியாக ஃபீல் பண்ணியிருக்கு, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக. அப்புறம் குளிச்சிட்ட பிறகு பாத்ரூமில் கண்ணாடியை பார்த்துருக்காங்க, ஒரு மாதிரி மங்கலாக பிளர் ஆகிடுச்சு, ஒன்றுமே தெரியாமல். ஸோ மனைவி வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, இத்தனைக்கும் அவங்க வந்து சுடுதண்ணில் குளிக்கல, எப்படி அங்கே வந்து மாதிரி அப்படி ஆணுச்சுன்னு தெரியல. அந்த ரூமே வந்து ஏர்கான் ஜில்லுன்னு இருந்தாலும் அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி சூடாகவே ஃபீல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராத்திரியில் யாரோ கதவு ஜிங்கு ஜிங்குன்னு வேகமாக தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. அதோடு முக்கியமான விஷயம், ஒரு கருப்பு உருவம் பெட்லேருந்து எந்திரிச்சு போனதை அப்படியே மறைஞ்சதை இவர் பார்த்துருக்குறாரு. அதே காட்சியை அவங்க மனைவியும் பார்த்துருக்காங்க. ஆனால் 2 பேரும் சொல்லிக்கல. அப்போ விடிஞ்சதும் சொல்லுங்க சார், அந்த ரூம்ல ஆக்சுவலி என்னதான் நடந்தது, அந்த ரூமோட ஹிஸ்டரி என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? காலையில 8 மணிக்கு எழுந்திரிச்சு நான் கேட்டேன், என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்போ அவங்க கனவுல வந்திருக்கு, ஒரு கனவு வந்து என்ன வந்திருக்குனாக்கா, ஒரு மலாய்க்காரங்க வந்துட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க, அங்க ஒரு ரூம்ல வந்து தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கனவு கண்டிருக்காங்க. சொன்ன பரவாயில்ல நம்ம கிளம்புவோம், இது மேல நம்ம இந்த சரி வராது, நான் கிளம்புவோன்ட்டு அதோட கீழே இறங்கி நோக்கிட்டானாங்க. இப்போ நாங்க வந்து என்ன செஞ்சோம், அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு போன் அடிச்சு நாங்க கேட்கலான்னு ஒரு பிளானிங் இருந்தா. அப்போ ஒய்ஃப் சொன்னா பரவாயில்ல வேணா கேட்காதீங்க, அது வேற மாதிரி நினைப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அனுபவம் கீதா, இது உண்மையிலே எங்களுக்கு. ஸோ நான் இதான் வந்து ரொம்ப நம்ப மாட்டேன் கீதா, நானு இதெல்லாம் ரொம்ப நம்ப மாட்டேன். லைஃப்பை பார்த்த பிற்பாடு தான் வந்து எனக்கு யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. அப்போ ஒய்ஃபை பயந்துட்டாங்க ரொம்ப. அதோட இந்த உழு பக்கத்துல அன்பா அந்த ஹோட்டல் எடுக்கக்கூடாது சொல்லிட்டு தான் தப்பிச்சுதான் போயிட்டு ஓடிட்டு கீதா நாங்க அங்க இருந்து. அந்த கனவுக்கும் அந்த ரூமுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா, சம்பந்தம் இருக்கான்னு இப்ப தெரியலையே. இல்ல கீதா, நாங்க அந்த ரூம்ல ஏன்னா அந்த முன்னுக்கு நார்மலி வந்து முன்னுக்கு அந்த கவுண்டர் வச்சிருப்பாங்க அந்த பே பண்றதுக்கு, அந்த மாதிரிலாம் கவுண்டர்லாம் இருக்கும் தானே. அந்த மாதிரி கவுண்டர் எதுவுமே இல்ல, ஒரு மியூசிக் மட்டும் இருந்துச்சு. அந்த மைண்ட் ரிலாக்ஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக் மட்டும் தான் இருந்துச்சு ஸ்லோவா அப்படியே. அப்ப நாங்க உள்ளுக்கு பார்த்தோன்னா ஒரு மாதிரியா இருந்துச்சு அந்த இடமே. எங்களுக்கு வந்து அது செட் ஆகல அந்த இடம் பார்த்தானீங்க. ஏன்னா மணி 10 கிட்ட ஆச்சு. எங்களுக்கு அந்த இடத்துல வேற ஹோட்டல் எங்க இருக்குன்னு வேற தெரியல. வேற லொகேஷன் தட்டினாலும் அதெல்லாம் உழு இடம், ரொம்ப தூரம் காட்டுது வேற. சரி பரவாயில்ல இங்கே தங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் தங்கிட்டு இருந்தாங்க. சரி, நீங்க அந்த உருவத்தை பார்த்தீங்க, அவங்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லல. ஆனா அவங்களும் அதே உருவத்தை பார்த்து எப்படி அந்த ரூம்ல உங்ககிட்ட சொல்லாம அவங்களும் அந்த ரூம்ல இருந்திருக்காங்க? என்னங்க ஒய்ஃபை வந்து கொஞ்சம் பதில் சொல்லணுமா அவங்க கிட்ட? கூப்பிடுங்க. ஹாய் கீதா. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நம்மளுக்கு வந்து சமுத்திர
இப்ப சாமி கும்பிடுறோம், நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியும்ல. அதெல்லாம் சொன்னா இல்லடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லுவாரு. அதனாலதான் நான் சொல்லுவேன் எப்போதும், ஒரு நாளைக்கு உங்களுக்கு நடக்க போகுது அப்ப உங்களுக்கு தெரியும்னு. ஆனா அன்னைக்கு உண்மையாலே நடந்துச்சு. நான் ஏன் வந்து அவர்கிட்ட சொல்லலாம், அவர் நம்ப மாட்டாரு, நம்பவே மாட்டாரு. அதனால எல்லாத்துக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனா நான் விடிய விடிய தூங்காம இருந்தது அவருக்கு ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. நீ தூங்காம இருக்க மாட்டிய, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அப்பதான் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நடந்துச்சு. ஆனா நான் வந்து கேட்டேன், என்னதான் யார் தான் நீ, ஏன் என்னைய வந்து தூங்குது. ஆமா கனவுல நான் வந்து கேக்குறேன். ஆமா அப்பதான் வந்து அவ காட்டுறான் வந்து ஒரு 17-18 வயசு இருக்கும் ஆக்கியாச்சு. அவ பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏமாத்திட்டா. சோ அவ வந்து அங்க தூக்கு மாட்டி இறந்துட்டா. அப்ப நான் வந்து சொல்றேன், எங்கனால ஒண்ணும் செய்ய முடியாது, நீ வந்து நல்லவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற, உனக்காண்டி விதமா நான் ஸ்ப்ரே தான் பண்ண முடியும், ஆத்மா சாந்தியன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. நாங்க திருப்பி தூங்குறதுக்கே மணி ஒரு 4:30 நான் தூங்குறதுக்கு. இதெல்லாம் நீங்க பேய் கிட்ட, ஐ மீன் அந்த ஆத்மா கிட்ட வந்து கனவுல சொல்றீங்களா இல்ல நிஜத்துல சொல்றீங்களா? இல்ல கனவுல சொல்றேன். கனவுல சொல்றேன் நானு. நேர்ல பேச முடியாதுலாம் கனவுல தைரியமா பேசிருக்கீங்க. இல்ல நானு அப்படியே அந்த தூக்கத்துல எனக்கு சரியான கோவம். எனக்கு நாங்க வந்து ஓவர் டயர்ட், எங்களுக்கு சரியான கோவம், தூங்க முடியலன்னு. எனக்கு தூங்க முடியலன்னா ரொம்ப கோவப்படுவேன். நான் அவர் வந்து சொல்லிட்டாரு, இங்க ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேற சாய்ஸ் கேட்டுறாத அப்படின்னு. அந்த ரூமுக்கு பூந்தோடனே ஒரு வைப்ரேஷன், அப்படியே ஒரு சூடான காத்து அடிச்ச மாதிரி இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஆமா அந்த ட்ரெஸ்ஸிங் கண்ணாடி எல்லாம் வேற உடஞ்சிருந்துச்சா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இந்த ரூம்ப பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்குன்னு. இவரு அப்பயே சொல்லிட்டாரு, எப்ப பார்த்தா இப்படித்தான் சொல்லுவேன் அப்படின்னு. அதனால நான் பயந்துகிட்டு சொல்லவே இல்லை. ஆனா அது பொம்பளை, நீட்டு முடி. நீங்க என்ன பாத்தீங்க அதை சொல்லுங்க. அவரு வந்து ஏதோ பின்னாடி மெத்தையிலேருந்து எஞ்சி போனுச்சு உருவன்னு சொன்னாரு, நீங்க என்ன பாத்தீங்க? அதான் முடி நீட்டா விரிச்சு போட்டு, அது மூஞ்சி காட்டல, முடி நீட்டா விரிச்சு போட்டு அது அந்த பெட்ல இருந்து ஏஞ்சி அந்த கண்ணாடி கிட்ட போய் மறைஞ்சிருச்சு, அந்த ரூம் கண்ணாடி கிட்ட. அதை பார்த்து அப்புறம் போயிருப்பீங்களா நீங்க? ஆமா எனக்கு கொஞ்ச நேரத்துல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. கேட்டா ஏன் ஒரு திடீர்னு மூச்சு வாங்குதுன்னு. நான் சொன்னேன், மேபி எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு புது இடம்னால அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். அப்பயும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுது, எனக்கு பயம் எடுத்துச்சு. நான் ஒரு கிட்ட போயிட்டேன். ஆனா அவர் நம்ப மாட்டாரு. இன்னொன்னு நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா ரொம்ப இதை பண்ணுவாரு, ஐயோ எப்படி என்ன பண்ணலாம் அப்படி. சரி அவருக்கும் டயர்டா இருக்கும், டிரைவ் பண்ணிருக்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பரவாயில்ல நம்ம கிட்ட காளி அம்மன் குங்குமம் இருக்குன்னு சொல்லி மனசு தைரியமாக்கி படிச்சுட்டேன் கீதா. இனிமே எங்கேயாவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்புவார் போல. ஆமா பட்டுட்டார்ல. ஆமா சார், இனிமே அவங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா சொன்னாங்கன்னா நீங்க நம்புவீங்களா இல்லையா? கண்டிப்பா கீதா, கண்டிப்பா நம்புவேன். வேற வழி இல்லைல்ல, அனுபவப்பட்டாச்சுல. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.